அந்த சமணப்படையை தமிழகத்தின் வடபகுதியிலே வெட்டி வீழ்த்தியவர் திருநாவுக்கரசர், தென் பகுதியிலே வெட்டி வீழ்த்தி வெற்றி கண்டவர் திருஞான சம்பந்தர்னு அந்த ரெண்டு பெரிய மகான்களுடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் நெஞ்ச முருகி பாடுகிறார். அந்த கதையை அதில் இருக்கிற சில நுட்பங்களை பார்க்க. அதுக்கு பிறகு சமணர்கள் அழிந்தார்கள். திருநாவுக்கரசர் சைவத்தை விட்டுட்டு ஒரு தேடலுக்காக சமணத்துக்கு போறார். நல்ல சைவ குடும்பம், அப்பா சைவர், அம்மா சைவ பொண்ணு. அந்த குடும்பத்தில் பிறந்த திலகவதியார் சைவ குழந்தை. அது அந்த புள்ள போய் அந்த காலத்தில் அப்பப்போ இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு புது வாதத்தை யாராவது முன்வைத்தார்களோ நம்ம இளைஞர்களுக்கு அது மேல ஒரு கிறுகிறுப்பு ஏற்படுது பாருங்க. அது மாதிரி இவன் என்ன பண்ணா, இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணாரு, சமணத்தில் என்னதான் இருக்கு போய் தெரிஞ்சுக்கலாம்ட்டு சைவத்தை விட்டு விட்டு திருப்பாதிரி புலியூருக்கு போய் அங்க இருக்கிற சமணத்தை எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு கடைசியா சமணத்தில் இருக்கிற செய்திகளை தெரிந்து வாதங்களில் வென்று சமணத்தினுடைய தலைமை குருமாராக மாறிப்போனார். சைவத்திலிருந்து ஒரு பிள்ளை சைவத்தை விட்டுவிட்டு எல்லா மக்களும் விரும்புகிற அளவிற்கு சமணத்தில் என்ன இருக்கிறதுங்கிற தேடலோடு சைவத்திலிருந்து சமணத்துக்கு போறார். சைவத்தை விட்டுவிட்டு ஒரு குழந்தை இன்னொரு மதத்திற்கு போன நேரத்தில் இந்த நாட்டிலே வாழ்ந்திருந்த லட்சக்கணக்கான சைவர்களில் ஒருவன் கூட ஏனடா நம்முடைய சைவத்தை விட்டுவிட்டு இன்னொரு சமயத்திற்கு போனாயின்னு கூப்பிடவே இல்லை, கேட்கவே இல்லை, குரல் எழுப்பவே இல்லை. இவர் 40 வருஷம் இருந்துட்டு வயிற்று வலி வந்துட்டு திருநாவுக்கரசருக்கு பார்த்தாரு, மருந்தெல்லாம் செல்லுபடி ஆகல. மறுபடியும் சைவத்துக்கு போனால் இந்த வயிற்று நோய் நீங்கும்னு மனசுல ஒரு உள்ளாத்துல எண்ணம் வந்துச்சு. திரும்பி மறுபடியும் சைவத்திற்கு வந்தார். அக்கா திருநீர் கொடுத்தாங்க, நோய் நீங்கி போச்சு. சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்துட்டார். ரத கஜ துரக பதாதியோடு சமணர்கள் படையெடுத்து வந்தாங்க. இங்கிருந்து போன பொழுது ஏன் போனாயின்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. போனவன் திரும்பி வந்த நேரத்தில் எப்படி போகலாயிற்றுன்னு 1000 பேர் அங்கிருந்து கூக்குரல் எழுப்பிய கூக்குரல் அந்த காலத்தில் இருந்தது. அதற்கு எதிராக கொம்பு சீவப்பட்டதுதான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை. யாரும் இங்கிருந்தும் அங்கே போக வேண்டாம், அங்கிருந்தும் வர வேண்டாம். அவரவர்களும் தங்கள் தங்கள் இடங்களில் இருந்து தங்கள் தங்களுடைய மதங்களை தங்கள் தங்களுடைய கருத்துக்களை பெருமிதங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள்னு சொல்லுவதுதான் சைவத்தினுடைய நோக்கமே தவிர யாரையும் இங்கே வாழ்ந்து நேசக்கரம் நீட்டுவதும் இல்லை, போ என்று தள்ளுவதும் நமக்கு நோக்கம் இல்லைங்கிறத முதல்ல சொன்னவர் திருநாவுக்கரசர். சொன்னதை நமக்கு விளக்கி சொன்னவர் தெய்வ சேக்கிழார். அவரை தான் அழைச்சிட்டு இன்னைக்கு நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். நேரம் கிடுகிடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. 6:45 தொடங்கணும், 8 மணி ஆயிட்டு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். சமணம் விழுந்தது. ராஜாவுக்கு தெரிஞ்சிட்டான் இதுல ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்ன செஞ்சிட்டான், பல தண்டனைகளை கொடுத்தார்கள். கல்லோடு கட்டி போட்டாங்க, பாலுல நஞ்சு கலந்து கொடுத்தாங்க, யானையை விட்டு இடறச் செய்தாங்க. திருநாவுக்கரசரை தாய் சமயத்துக்கு போயிட்டாருங்கிறதுக்காக நெருப்புல வச்சு கொளுத்துனாங்க, பழைச்சிட்டாரு. ராஜா பார்த்தா எதுவுமே நடக்கலஞ்சே, இவ்வளவு துன்பம் தந்ததற்கு பிறகு ஒரு இறைவன் இருந்து இவர்களை காப்பாறான்னா இவனும் சொல்றதை விட அங்க ஏதோ பெருசு இருக்கு, அதனால நானும் போறேன்னு இவனும் சமணத்தை விட்டுட்டு சைவத்துக்கு வந்து என்ன பண்ணானா, சமணர்கள் கட்டியிருந்த பள்ளிகள் பாழிகளை எல்லாம் இடித்து இன்றைக்கும் திருவதிகையில் பெரிய கோயிலுக்கு பக்கத்துல தன்னுடைய பெயரால் குணபர ஈஸ்வரம்னு ஒரு கோயிலை அந்த இடத்துல கட்டினான். நாடு சைவமாக மாறிட்டு. இந்த வரலாறு சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசர் வரலாற்றில் சொல்றார். ஒரு புதிய உயிர்த்தெழுந்த ஒரு கோட்பாட்டை தமிழகத்தில் நிலவறார். அது என்னன்னா, இறைவனினுடைய திருவருளை பெறுவதற்கு எளிய வழியை சொல்லியது சைவம். அதை சொன்னவர் நம்முடைய திருநாவுக்கரசர். பாருங்கம்மா, கடவுளை அடைவதற்கு நம்முடைய சமயம் 4 வழி சொல்லுது. எப்படி 4 வழி சொல்லுது? எளிய வழி ஒன்று இருக்கு, அதை விட கொஞ்சம் கடுமையான வழி ஒன்று இருக்கு, அதை விட இன்னொரு உயர்ந்த நெறி இருக்கு, அதை விட ஒரு பெரிய நெறி இருக்கு. இந்த 4ஐயும் வைக்கிறோம். உங்களுக்கு எது பிடிக்குதோ எது முடியுதோ அதை செய்யுங்க. அந்த நெறிய வடமொழியில் உங்களுக்கு சொல்லணும்னா சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொன்ன. அது புரியலன்னு சொன்ன, கோயிலுக்கு சிவபெருமான் அடியார்களுக்கு
உன்னால முடிஞ்ச சின்ன சின்ன தொண்டுகளை செய். அந்த தொண்டுக்கு பெயர் தான் சரியைன்னு பேர். சாமி கோயில்ல பூ எடுத்து கொடு, சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஒரு தோண்டி வேணுமா வாங்கி கொடு, முடிஞ்சதுன்னா நீனே 2 குடம் தண்ணியை கொண்டு போய் கொடு, பறிச்சு பூவை எல்லாம் பறிச்சு ஒரு மாலையா கட்டி கொடு. கோயில் வளாகம் அழுக்கா கிடந்ததுன்னா அரங்காவலர் எங்க ஈவோ எங்கன்னு அதிகாரம் பண்ணாம நீனே போய் கோயில் சுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி எடு. கோயில்ல இருக்கிற கல் ஒண்ணு பேர்ந்து கீழே விழுந்துட்டா அந்த கல்லை மறுபடியும் எடுத்து அந்த இடத்துல கட்டுவதற்கு உன்னால் முடிந்ததை செய்யன்னு அவரவர்களும் தங்களுடைய பெருமிதத்தின் அடையாளமாக இருக்கிற திருக்கோயிலையும் இந்த மதத்தை நம்பி திருநீர் பூசுகிற சக சைவனையும் பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடணும். அந்த ஈடுபடுகிற சின்ன பணிக்கு சரியைன்னு பேர். அதை தொண்டு நெறின்னு நம்முடைய திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருங்கான தவ முனிவர். வளர் திருத்தொண்டுன்னு நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே. இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க சார்னு சொல்றீங்களா? சொல்றேன். திருநாவுக்கரசர் ஒரு நாள் திருவாரூர் கோயிலுக்குள்ள விடிய காலையில சாமி கும்பிட போறார். அப்படி கோபுரத்திலிருந்து உள்ளார போறாரு. குளிச்சுட்டு போறாரு, நெத்தி நிறைய திருநீர் பூசிட்டு. யாரோ ஒரு ஆள் வந்து அவர் கையை பிடிச்சு வெளியில இழுக்கிறது. இவர் கோயிலுக்குள்ள போறாரு, இந்த இன்னொரு உருவம் அவர் வெளியில பிடிச்சு இழுது. நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்னை பிடிச்சி கையை பிடிச்சி ஏன் இழுக்கிற அப்படின்னதும், நீ எல்லாம் கோயிலுக்கு போக கூடாது, இங்க வா, தெருவுல விஷயம்லாம் இருக்கு, வேடிக்கையெல்லாம் இருக்கு,